வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இஸ் அ ட்ரைபல் சீஃப். அவர் தான் பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கார். அவரை மாதிரியே நாங்கள் உருவாக்குறோம். அவரை மாதிரி என்னங்க, அவருடைய தம்பியவே உருவாக்குறோன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே ஜே ஊசோ ஆனார். இப்போ கடைசியில் நிலமை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய பேராதரவின் பேரால் மீண்டும் ரோமன் ரெயின்ஸுக்கு பின்னாடி கை கட்டுற நிலமை வந்துருக்குது. அதை பற்றி தான் நீ வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி திரும்ப பண்ணுற ரசிங் செய்யல தமிழில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ஜே ஊசோவுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே ஜிம்மி ஊசோவுக்கு கிடைக்க வேண்டியது தான். அதை நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போது ஜே ஊசோவை வந்து டபிள்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து சிங்கிள் புஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அது ரோமன் ரெயின்ஸ் இந்த ட்ரைபல் சீஃப் கேரக்டரில் வரும்போதே சிங்கிள் சாம்பியன்ஷிப் ஆக மோதுற மாதிரி, அதுவும் இந்த ரோமன் ரெயின்ஸ் உடைய யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ஜே ஊசோ மோதுற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இந்த பிளட் லைன் ஸ்டோரிக்கு தேவைன்னு சொல்லிட்டு டேக் டீமில் முடக்கப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 650 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியனாக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ 2 பேருமே இருந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். WWE பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பிளட் லைன் பிரியும் போது அடுத்த ரோமன் ரெயின்ஸாக ஜே ஊசோவை தான் காட்டணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்தாங்க. ஈவன் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அவரும் முனைப்பாக இருந்தார். ஏன்னா அவரோட எறால வந்து அவர் சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தரை உருவாக்கணும்ல. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, டேனியல் பிரையனை வின்ஸ் மேக்மேன் உருவாக்குனாரு, கோஃபி கிங்ஸ்டன் உருவாக்குனாரு. அதே மாதிரி ரசல்மேனியா மூமெண்ட்டை ஜே ஊசோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாக செதுக்கணும், பாதுகாப்பாக செதுக்கணும்னு சொல்லிட்டு ஜே ஊசோவை மெருகேற்றி கொண்டு போனார். பட் ஆனால் ராங் ரூட்டில் கொண்டு போயிட்டார். அதுதான் தப்பான விஷயம். ஆக்சுவலி இப்போ நான் உங்ககிட்ட ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்னு சொன்னால் சேச்சே அவர் வந்து டேக் டீம் இருப்பா. இப்போ ஊசோஸை நீங்கள் நேசிக்கிறீங்க. இப்போ டபிள்யூபிள்யூல டேக் டீம் டிவிஷன் நாசமாக கிடக்குது. ஆனால் டட்லி பாய்ஸ், இந்த ஹார்டி பாய்ஸ் அவங்க லெவலுக்கு அவங்களையும் தாண்டி ஒரு டேக் டீம் இருக்குன்னா அது கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த ஊசோஸ் டீமை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரித்தது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா இப்போ 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் வந்து அண்டர் ரைட்டாகவும், ஒருத்தர் வந்து பிக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்லிங்கமதியாகவும், அண்ட் பேரும் ஜிம்மி அண்ட் ஜே 2 பேரும் ஊசோஸ் தான். அப்படி இருக்கும்போது 2 பேரையும் தனித்தனியாக காட்டினது என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் இல்லை. அண்ட் கோஃபி கிங்ஸ்டனோ டேனியல் பிரையனோ டேக் டீம்லேருந்து ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக வரல. இவங்க ஒரு டேக் டீம் ரெஸ்லரை ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியாக உருவாக்க நினச்சது தப்பு தான். ஜே ஊசோவை டபிள்யூபிள்யூ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்தாங்க. ஈவன் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதும் போதாக இருக்கட்டும், ரா பிராண்டுக்கு திருப்பி வரும்போதாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிது. ஈவன் எப்படிப்பட்ட வரவேற்புனா, ஜே ஊசோ வந்து ஒரு சிங்கிள் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் இருந்தது. ஜே ஊசோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணும்போது எப்பா ஹீரோ சாம்பியன் ஆகிட்டாருப்பா, தோத்துட்டோன்னா ஐயோ தோத்துட்டாருப்பா அப்படிங்கிற வருத்தப்படுற அளவுக்கு ரசிகர்கள் இதை நேசித்தாங்க. ஆனால் டபிள்யூபிள்யூ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதுதான் ஜே ஊசோ வின் த ஹெவி வெயிட் சாம்பியன். அதாவது ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகக்கூடாது, அவருக்கு திறமை இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லா திறமை இருக்குது, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. டபிள்யூ தேர்ந்தெடுத்த முறை தான் தப்பு. ஒரு மணி இந்த பேங்கை வின் பண்ணி சர்ப்ரைஸாக கேஷிங் பண்ணி சாம்பியனானா ஜே ஊசோவும் ரசிகர்கள் முன்னாடி ஒரு தங்க மாட்டு ஜொலிச்சிருப்பார். ஆனால் டபிள்யூஜி பார்த்தீங்கன்னா எதை பார்த்து மயங்கினாங்கன்னு தெரில. அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் போன வருஷம் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து டிசம்பரில் ஜான்வரி மாதம் தான். ஜான்வரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாரு குந்தர் கூட. அந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாருங்க. தோற்றதுக்கு அப்புறமா 2 வாரத்துக்கு அடுத்து, அதாவது இந்த சாட்டர்டே மினிட்டுக்கு கரெக்டாக 2 வாரத்துக்கு அப்புறமா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் நடத்துகிறாங்க. அந்த ராயல் ரம்பிளில் இவர் வெற்றி பெற்று குந்தர் அகைன் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ணுறாருன்னா யார் ஏற்றுக்குவா? நீங்கள் சாட்டர்டே மினிட்லேயே அதில் ஜெயிக்க வச்சுருந்தா இவர் ஒரு ரசல்மேனியா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனதெல்லாம் டூ மச். ஜே ஊசோவுக்கான சர்க்கிள் அப்போவே ஆரம்பிச்சிட்டு, அவர் ஈட்டு போனால் ஈட்டு போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஜே ஊசோ கிட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருந்தது, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருந்த மாதிரி இருந்தது. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஜே ஊசோ கிட்டே இருந்தது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பானு எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தான் அவர் ஹெவி வெயிட்டாக பரிபரிச்சாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது.
ஏன்னா அப்படி ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்த காலங்கள் நல்லா இல்லை, ஸ்டோரி நல்லா இல்லை. லோகன் பால் கூட ஒரே ஒரு டிஃபெண்டிங், அடுத்த டிஃபெண்டிங்கே தோற்று போயிட்டார் குந்தர் கூட. இப்படி ஜே ஊசோடைய டிஃபெண்டிங்கும் நல்லா இல்லை, அந்த ஸ்டோரியும் நல்லா இல்லை. டோட்டலி ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனது நல்லா. இருந்தாலும் நாங்கள் அடுத்த ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனியாக ஜே ஊசோவை தான் உருவாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணார். ட்ரிபிள் ஆயிடுச்சு. முயற்சி பண்ண நெகட்டிவ் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் லைக்ஸு பார்க்குறவங்களில் எல்லாருக்கும் பிடிக்கிறத காட்டிலும் பிடிக்காதவங்க அதிகமாகிட்டாங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கண்டுக்கலை. ஜே ஊசோவை நம்ம உருவாக்குவோம், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சராக இவர் தான், யார் என்ன சொன்னால் என்ன, இவன் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருந்தாங்க. அந்த முனைப்பு கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா வியூவர்ஷிப் டவுன். ராவை பொறுத்த வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை கிட்டத்தட்ட அடுத்த ரோமன் ரெயின்ஸாகவே காட்டினாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரிலலாம் எப்படி சொன்னாங்கன்னா, நீ குட்டி ரோமன், அவர் சொன்னால் நான் குட்டி ரோமனில் ரோமனை விட பெட்டரான ஆள் அப்படின்னு. ஈவன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 நாளுக்கு அப்புறமா தோற்றதே ஜே ஊசோ கூட மனித பேங்கில் தான். அப்படி அடுத்த ரோமன் ரெயின்ஸாக ஜே ஊசோவை காட்டினதை ஃபேன்ஸ் யாருமே ஏற்றுக்கலை. கடைசியில் WWE பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜே ஊசோவை வச்சு இதுக்கப்புறமா நம்மளால் போனி பண்ண முடியாது. அதாவது கோஃபி கிங்ஸ்டன் WWE சாம்பியன் ஆனார், அவர் ஃபுல் டைமாக இப்படி இருக்க முடியாதுங்க. அதாவது அவர் பவர் ரெஸ்லருக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற ஸ்ட்ரெச்சர் இருக்கணும், அதுக்கேற்ற பவர் இருக்கணும். இப்போ ட்ரூ மேக்கின்டையர் அண்டர் ரேட்லேருந்து பவர் ரெஸ்லர் ஆனார்னா உடம்பை ஏற்றினார், அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பவர் ரெஸ்லர். பாபி லாஸ்லியாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பிரான் ஸ்ட்ரோமன், ப்ராக் லெஸ்னர், இவங்க பவர் ரெஸ்லர். ரிக்கவ் ஷீட்டு இவங்கெல்லாம் அண்டர் ரேட் ரெஸ்லர், அவங்க ரிக் ஃப்ளையர். கரெக்டு தானே? அந்த மாதிரி நீங்கள் ஜே ஊசோவை பவர் ரெஸ்லராக யூஸ் பண்ண நினச்சது தப்பு. நீங்கள் ஜே ஊசோவை ப்ரமோட் பண்ணதுக்கு பதிலாக எல்லா ரைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், அவர் நல்லா இருக்கார், ஸோ அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜே ஊசோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணது உண்மையிலேயே தப்பான விஷயம். அண்ட் கைஸ், WWE இப்போ எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஜே ஊசோவை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத. அதனால் அதாவது ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இருக்குது, அது இந்த ஊரில் தான் விற்கலை அப்படின்னா எந்த ஊரில் விற்கிதோ அங்கே விற்கிறது சாமர்த்தியமான தனம். அந்த மாதிரி தான் WWE பார்த்திங்கன்னா ஜே ஊசோ ஹீல் கேரக்டர் மாதிரி ஹிண்டிங் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அது பெருசாக செட்டில் ஆகலை, வருமானமும் போகல. சரி இருக்கவே இருக்குன்னு சொல்லிட்டு டாக் டீமில் போட்டு விட்டாங்க. இந்த வாரம் நடந்து முடிய மண்டே நைட்டால் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸாக மீண்டும் டாக் டீம் டிவிஷனுக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல விஷயம் சொல்கிறத காட்டிலும் ரசிகர்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஏப்பா ஜே ஊசோ சர்க்கிளில் விழுந்தால் ஜே ஊசோ அப்படிலாம் சொல்லலை, ஜே ஊசோவுடைய பாதம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஜேவை தனியாக காட்டிலும் ஜிம்மி அண்ட் ஜே த ஊசோஸாக ஒரு டாக்டின் டைட்டில் ரன் பண்ண அந்த நாட்கள் உண்மையிலேயே இட்லி கடை சிவனேசன் இட்லி தாங்க. அப்படிப்பட்ட தருணத்தை மீண்டும் WWE பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயம். என்ன WWE பார்த்தீங்கன்னா இந்த ஜே ஊசோவை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த 2025 அப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2025 இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு போயிருக்காதுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஜனவரி மாதம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஷோ போய் அண்டர் ரேட் ஆகி ராயல் ரம்ப வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார். சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸை காட்டிலும் ஜே ஊசோ மூலியமாக தான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. கடைசியில் போனி ஆகலைன்னு சொல்லிட்டு அதே 2025 ஒரு டீமர் ஆகிட்டார்னா ஜே ஊசோடைய வாழ்க்கை என்ன சொல்கிறது? ஆனால் WWE முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அண்ட் இப்போவும் கூட சொல்ல முடியாது, ஜே ஊசோஸ் கூட சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு ஹீல் கேரக்டர் நாங்கள் பெரிய மண்ணின் மைதான மாக்கிறோன்னு சொல்லிட்டு கூட ஆக்குவானுங்க. அப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஊசோஸாக ரோமன் ரெயின்ஸ்க்கு பின்னாடின்னு கூட சொல்லிக்கோங்க, அப்படி இருந்தால் கூட டாக்டின் டிவிஷன் நல்லா இருந்தாங்க. இப்போ ஜே ஊசோ ராயல் ரம்ப வெற்றி பெற்று ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனார். அவரால் மெயின் ஈவெண்ட் விளையாட முடிஞ்சுதா? இல்லை. அவர் டாக் டீமாக இருந்து டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் டிஃபெண்ட் பண்ண ஒரே ஆள் ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ அப்படிங்கிற பேர் இருக்குது. அதாவது நம்ம என்ன டைட்டில் வச்சுருக்கிறோம், எந்த டிவிஷனில் இருக்கிறோம் இல்லை, நம்ம டாப்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியம். அதை ஊசோஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோவை டாக்டின் டிவிஷனுக்கு போனது நல்லதுங்க. உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்